கிட்டத்தட்ட வந்து எல்லா டெலிவரி சார்ஜோட சேர்த்து 40,000 ஆயிடுச்சு. மிகப்பெரிய ஒரு வேஸ்ட் அமௌண்ட் தான் சொல்லணும். எதுக்காக சொல்கிறேன்னா, 40,000 கொடுத்து பணம் வாங்கி நம்ம வந்து கேமரா வந்து யூஸ் பண்ணால் ஓகே. ஏன்னா பிகினர்ஸில் என்னடா அது லைட் பாருங்க, லைட்டு எதுவுமே எரியல. பார்த்துடலாம். டடன் டனம் டடன் டடன். கேமரா, புது கேமரா வந்துருச்சு. புது கேமராவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கெனான் 600D அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப் ஸ்க்ரீன் தான் அது. இது எதுக்காக எடுத்தோம் அப்படின்னா, சோலோ நம்ம வீடியோ எடுக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து புதுசாக ஒரு கேமரா வந்து வாங்கியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி கேமரா வாங்கினதில் வந்து எப்படி வந்து நம்ம மோசம் அடைஞ்சோம், அதுக்கப்புறம் இந்த கேமரா எதுக்காக வாங்குகிறோம், இப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத பற்றி பேசுகிறோம். இந்த கேமரா ஒர்த்தா இல்லையா அப்படின்றது சோனி கேமரா, அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பழைய விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கெனான் 600D அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப் ஸ்க்ரீன் தான் அது. இது எதுக்காக எடுத்தோம் அப்படின்னா, சோலோ நம்ம வீடியோ எடுக்கிறது. இப்போ சோலோ வீடியோ எடுக்கும் போது இந்த கேமரா வந்து இப்போ ரொட்டேஷன் பண்ணிட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம், நம்மளுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். பட் வந்து இது வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண தெரில, அதுதான் மெயின் விஷயம். ஃபோட்டோ வந்து பயங்கரமாக சூப்பராக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் பட் வந்து வீடியோ எடுக்கும்போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அது இல்லாமல் வாய்ஸ் கரெக்டாக வரல, அதுக்கான மைக் செட் ஆகலை, அந்த மாதிரி பிரச்சனை. வீடியோ வந்து குவாலிட்டியாக வரல, ரொம்ப மக்கில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சதுனால வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய கேமரா வந்து தேட ஆரம்பிச்சிருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, சோனி கேமரா கிடைச்சிச்சு. இந்த சோனி கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கெனான் 600D இருக்கு இல்லையா, இந்த கேமரா எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து எல்லா டெலிவரி சார்ஜோட சேர்த்து 40,000 ஆயிடுச்சு. நான் இது வந்து வாங்கி 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாங்கினேன். இது வாங்கும்போது நீங்கள் வந்து செகண்ட்ஸில் தான் வாங்கினேன். புதுசாக என்ன கேட்டிங்கன்னா செகண்ட்ஸில் வாங்கினேன். செகண்ட்ஸ்லேயே அந்த அளவுக்கு ரேட்டு வந்துருச்சு. சரி, பட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் யூடியூப் போகிறோம், நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம், குவாலிட்டி வந்து அதிக லெவலில் எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நம்ம வாங்கின இடத்துல இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிரச்சனை சந்திச்சதுனால வீட்டிலலாம் சரியான பிரச்சனை. கேமரா வாங்கினேன், கேமரா எடுக்கிறதுல ஃபோனில் எடுத்துகிட்டே இருக்கிறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கேமரா எடுக்கலாம் அப்படி டைம் வரட்டும், லைட் பத்தலை அப்படி இப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணிட்டே இருந்தேன். பட் வந்து இப்போ வந்து நம்ம அதேமாரி லெவலுக்கு போனால் இன்னும் வந்து குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சோனி கேமரா வாங்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஜஸ்ட் பிளான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கேமரா கோப்ரோ வாங்கிட்டால் நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சஜஷன் கேட்டேன். அதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நான் விளாக் எடுக்கிற அப்படி போகிறதுனா பிரச்சனை இல்லை, உனக்கு ஈஸியாக இருக்காது. பட் வந்து நீ வீட்டுக்குள்ளே எடுக்கிற, ஒரு ஆஃபீஸில் எடுக்கிற, அப்படி ஸ்டுடியோவில் எடுக்கிற அப்படின்னா உனக்கு வந்து இந்த சோனி கேமரா தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சஜஷன் பண்ணாங்க. சரி, அதே நம்பி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, இந்த ஆஃபரில் இது வாங்கினேன். இதோட ஒர்த்து எவ்வளோ வந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். இந்த கேமரா வந்து விலை எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காட்டுறேன் நினைக்கிறேன், 72,999 ரூபா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 990 ரூபா போட்டிருக்காங்க. 10 ரூபா கம்மியாக 73,000 ரூபா இந்த கேமரா வந்து போட்டிருக்காங்க. பட் வந்து நான் வந்து அவ்வளோ கொடுத்து வாங்கலை. நீங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருப்போம் ஆன்லைனில் ஆஃபரில் அப்படின்ற பற்றி பார்க்குங்க. இதில் வந்து என்னென்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வந்து பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சோனி பேக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஒரு ரொம்ப பெருசாக இல்லை, நார்மல் பேக் கரெக்டாக அப்படி சின்னசாக தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் நிறைய, ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. அந்த சோனியோட பிராண்டு தகுந்த மாதிரி பேக்கை பார்த்தா நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத சொல்ல வரணும். அதே மாதிரி கேமரா வைக்கிறதுக்கு அந்த இது சாஃப்ட்னஸ்லாம் அதில் இருக்குது, அது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், சின்னதாக இருக்குது. அடுத்தது நீங்கள் சொல்லலாம், கேமரா வந்து ஏன் ப்ரோ நீங்கள் வந்து அவங்களே வந்து ஓப்பன் பாக்ஸ்னு கொடுத்துருப்பான்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஆளுங்க வந்து டெலிவரி பண்ணும்போது இதை மட்டும் ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு ஓப்பன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னும் வந்து சீலை வரைக்கல, இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சீலை வடிக்க போகிறோம். இது மெகா பிக்சல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெக்கை வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து கிடையாது. பட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து என்னென்னா,
இது வந்து 4Kல வந்து வீடியோ எடுத்துக்கலாம், ஃபுல் ஹெச்டியில் வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பேட்டரி ரீசார்ஜ் அந்த இதெல்லாம் ஏசி அடாப்டரு இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்ம் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் கோடு, சீரியல் நம்பர் கோடு அப்படி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இது. அடுத்தது வாங்கி வந்து இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் பாக்ஸ்குள்ளே இப்படி தான் இருக்குது. இது வந்து யூஎஸ்பி கேபிள் அந்த இதுதான் இருக்குது, சார்ஜிங் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து பவர் கேபிள் இதோட. அதுக்கப்புறம் சோனி போர்டு இருக்காங்க, ஆனால் வந்து பிரிண்ட்டு அந்தளவுக்கு குவாலிட்டியே கிடையாது. இங்கே பாருங்க, இங்கே சோனின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து சும்மா அப்படி ஸ்டிக்கரில் ஒட்டின மாதிரி இருக்குது, குவாலிட்டியே இல்லை, டம்மியாக இருக்குது, சும்மா கொடுத்த மாதிரி. அவ்வளோதாங்க, டப்பா காலி. இதோட டப்பா முடிஞ்சு போச்சு. டப்பா சைடில் வச்சிடலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். டடன் 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 டடன். கேமரா, புது கேமரா வந்துருச்சு. புது கேமராவில் வந்து இங்கே பாருங்க, ஹாப்பி பிராண்டில் சோனி நீட் கிளீனஸாக வந்து சின்ன கேமரா மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து ஃபிலிப் ஸ்க்ரீன் இருக்குது. இது எதுக்காக வாங்கணும் அப்படின்னா, ஃபிலிப் ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து சோலோ வீடியோ எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிப் ஸ்க்ரீனே வேணும்னு சொல்லி தான் நம்ம வாங்கினோம். இதை வந்து இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லென்ஸு வந்து இன்க்ளூடிங்காக இருக்குது, தனியாக இருக்குது. நம்ம வந்து இது லென்ஸ் வந்து இப்போ வந்து பேசிக் லெவல் லென்ஸ் மட்டும் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த லென்ஸ் வந்து நம்ம வேணும்னா வந்து ஃபீச்சர் அந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லென்ஸு, அதுக்கப்புறம் இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இதுக்கு வந்து மெமரி கார்டு தான் வந்து எங்கே போடுறது, இந்த இடத்துல வந்து லித்தியம் பேட்ரி, அது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பேட்ரி வந்து போட்டுடலாம். பேட்ரி வந்து எப்படி போடுறது, சிம்பிள் காட்டியிருப்பாங்களே, இது வந்து ஏரோ மார்க் டவுன் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, அதை அப்படி வந்து இப்படி வந்து போட்டுடலாம். போட்டுட்டு லாக் ஆகிடுச்சு. லாக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து இது இழுத்துடணும், அப்போ தான் வந்து லாக் இது என்னது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மைக்குக்கு வந்து என்னடா அது, லைட் பாருங்க, லைட்டு எதுவுமே எரியல. இன்ஸ்டாலேஷன் எதுவும் பண்ணுமா, பேட்டரி கிட்ட இல்லையா ரெண்டில், என்னடா அது நம்மளுக்கு கொஞ்சம் சோதனை. அப்புறம் பேட்டரி கரெக்டாக உட்காரலையோ, பேட்டரி கரெக்டாக தான் போட்டிருக்கான், லாக்கில் தான் இருக்கு, கரெக்டாக தான் உட்காந்துருக்கு பேட்டரி. நானே ஒரு பயந்து போயிட்டேன். என்னடா இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு ஆனாமல் போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை சார்ஜ் பட்டோன்னா ஆனிடுச்சு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. டேட்டு டைமு நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கிறோம். டேட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் தான் இருக்குது. ஏன்னா கரெக்டான டேட் டைம் செட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதில் வந்து இது கரெக்டாக நடக்கும். என்னது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக வந்து நடக்கும். அதனால் வந்து கரெக்டாக போட்டுக்கலாம் டேட்டு, 7வது மாதம். இங்கே ஃபார்மேட்டு டேட்டு டைம் எல்லாம் வந்து கரெக்டாக இப்படி வந்து செட் பண்ணிட்டோம். டேட்டு, மந்த்து, இயரு, அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்தோடனே இமேஜ் வந்து கோ அரி ஃபார் அவைலபிள் அப்ளிகேஷன் www. இது வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. சோனியில் போயிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு நம்மளோட கேமரா பாருங்கள்.
தெரியுதான்னு தெரில, ஓப்பன் ஆகிடுச்சு. பேட்ரி வந்து லோவாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நோ கார்டுன்னு வார்னிங் மெசேஜ் வருது. நம்ம பின்னாடி போக போக என்ன செட்டிங்ஸு என்ன எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக தேங்க்யூ. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து E10 4K வந்து நீங்கள் வாங்கணுமா, எதுக்காக வாங்கணும், நீங்கள் வாங்கியிருக்கீங்களா, இல்லை கேமரா வந்து எதுக்காக இது பண்ணணும் அப்படின்ற பற்றி டீட்டெயில் வந்து பேசலாம். ஏன்னா வந்து எதுக்காக இது வாங்கின, பழைய கேமரா பற்றி நீ சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய கேமரா வந்து இவ்வளோ பெருசாக வாங்கி இவ்வளோ பெருசாக கேமரா, சின்ன கேமரா வாங்கியிருக்கே, இவ்வளோ பெருசாக வாங்கி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வேஸ்ட் அமௌண்ட் தான் சொல்லணும். எதுக்காக சொல்கிறேன்னா, 40,000 கொடுத்து பணம் வாங்கி நம்ம வந்து கேமரா வந்து யூஸ் பண்ணால் ஓகே. ஏன்னா பிகினர்ஸில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு வருமானம் வருது யூடியூப்பில் அப்படின்னா நீங்கள் வந்து பரவாயில்ல போனால் போட்டுடலாம். பட் ஆனால் போட்டோன்னு சொல்லவும் கூடாது, அந்த அளவுக்கு தான் இது இருக்குது. இப்போ அந்த கேமரா வாங்கி ஃபோட்டோ எடுக்கலாம், நல்லா இருந்துச்சு, நீட்டாக எடுத்தலாம். ஆனால் பட் வந்து வீடியோ வந்து மிகப்பெரிய ஃப்ளாப் அப்படின்னு தான் சொல்ல வரணும். இப்போ வந்து இந்த சோனி கேமரா வாங்கியிருக்கிறேன், ஃபியூச்சரில் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பேசி அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஜிஎம்எஸ் தமிழில் நெக்ஸ்ட் லெவலில் வந்து வீடியோ வந்து அப்கிரேட் பண்ணி போகணும். அதுக்காக தான் நம்ம இதை எடுத்து வந்திருக்கிறோம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மொபைல்லே நல்லா இருந்துச்சா, இல்லை இதில் வந்து நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.